Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகடையில் எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா வியாபாரத்துக்கு டீ போடுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசா பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து 1 லிட்டர்ல எவ்வளவு டீ போடணும், எவ்வளவு சீனி போடணும், உங்களுக்கு டீ வந்து எப்படி ஸ்ட்ராங்கா கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி தர போறேன். இதை நீங்க ஒரு பிசினஸா எடுத்து பண்ணலாம். இல்லைன்னா இப்போ நம்ம நிறைய ஹோட்டல் ஐடியாஸ் சொல்லியிருக்கோம். நீங்க ஹோட்டல்ல மொத்தமா போட்டு வச்சுக்கலாம். இது வந்து பால் வந்து தரையாம போடுறது எப்படி அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ நம்ம வந்து 1 லிட்டர் பால் வாங்கி வச்சிருக்கோம். இந்த பாலை வந்து இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ். அப்புறம் இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். பால் வந்து திரையாம இருக்கணும் அப்படின்னா டீ போடும்போது நிறைய பேருக்கு திரையும். காரணம் என்னன்னா அதுக்குள்ளே ஒரு பாத்திரம், இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுக்காங்க. அந்த பாத்திரத்துல வந்து வேற எதுவுமே செய்யக்கூடாது, ஒன்லி டீ மட்டும் தான் போடணும். சரிங்களா? அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாது. நீங்க வேற ஏதாவது யூஸ் பண்ணிட்டு திரும்ப மாத்தம் வச்சுல பால் வந்து திரையக்கான வாய்ப்பு வந்து அதிகம். இந்த மாதிரி போடுறப்ப வந்து உங்களுக்கு பால் திரையவே செய்யாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பால் வந்து நல்லா கொதிச்சுட்டு இப்போ பொங்கி வருது. இந்த டைம் என்ன செய்ய போறோம்னா சுகர் போட போறோம். சுகர் வந்து 1 லிட்டருக்கு வந்து 100 கிராம் வந்து கரெக்டா இருக்கும். 100ல இருந்து ஒரு 110 கிராம் அதிகபட்சமா போடலாம். அதுக்கு மேல போடாங்க, ஓவரா தெரியும். அதனால ஒரு 100ல இருந்து 110 கிராமுக்குள்ள எவ்வளவு வேணுமோ அதை போட்டுக்காங்க. இப்போ நம்ம சுகரை வந்து லைட்டா கிண்டினாலே அந்த ஹீட்ல வந்து சுகர் வந்து கரைஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுகர் வந்து நல்லா கரைஞ்சிட்டு ஹீட்ல போட்டா சுகர் வந்து குயிக்கா கரைஞ்சிரும். ஓகேயா? இப்போ நம்ம வந்து டீ தூள் சேர்க்க போறோம். டீ தூள் வந்து என்ன கால்குலேஷன்னா 1 லிட்டருக்கு வந்து 10ல இருந்து 12 கிராம் போடணும். இப்போ நான் வந்து 12 கிராம் போடுறேன். எந்த டீ தூள்னாலும் எடுத்துக்காங்க. இப்போ நான் வந்து இன்னைக்கு வந்து இது எடுத்திருக்கேன். சரியா? இதை நம்ம வந்து அப்படியே எல்லா பக்கமும் போற மாதிரி அப்படியே தூவி விட்டுறலாம். இனிமே முக்கியமானது என்னன்னா இந்த டீ தூள்ல இருந்து அந்த பால் வந்து கலர் மாறத்தட்டியும் நல்லா அப்படியே வேக விடணும். அப்படின்னா அந்த டீ வந்து நல்லா உள்ள இறங்கிட்டுன்னு அர்த்தம். லைட்டா ஒரு டைம் வேணா இப்படி கிண்டி விட்டுக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டீயோட கலர் வந்து சூப்பரா மாறிட்டு இப்போ டீ வந்து ரெடி. ஓகேங்களா? நார்மல் டீ வந்து ரெடி. இனி வந்து உங்களுக்கு இஞ்சி டீ வேணும்னா இப்போ நான் வந்து இஞ்சி சேர்க்க போறேன். ரைட்டா? இஞ்சி சேர்க்க போறேன். இஞ்சி தட்டி வச்சிருக்கேன், இஞ்சி சேர்க்க போறேன். கூடவே ஒரு 2 பீஸ் ஏலக்காய் அதையும் சேர்க்க போறேன். அவ்வளோ, இது வந்துட்டுனா இஞ்சி டீ ரெடி. ஓகேங்களா? எல்லாமே போட்டு காமிச்சாச்சு. உங்களுக்கு வந்து பால் திரையில டீ வந்து சூப்பரா வந்திருக்கு. இதுதான் ஒரு முக்கியமான டிப்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் தோணும், பாலில் எவ்வளோ தண்ணி சேர்க்கலாம் அப்படின்னா. அதாவது பாலில் தண்ணி குறைய குறைய டீயோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு வந்து 1 லிட்டர் கணக்கு பண்ணி சொல்லியிருக்கேன். இப்போ 1 லிட்டர் பாலுக்கு இவ்வளோ சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து 3/4 லிட்டர் பால் 1/4 லிட்டர் தண்ணி எடுக்கீங்களா? வீட்டுக்கெல்லாம் போடுறதா இருந்தால் அப்படி போடுங்க, சூப்பராக இருக்கும். கடைக்கெல்லாம் போடுறதா இருந்தால் ஒரு 600 400 அப்படி தண்ணி சேருங்க. ஃபுல் க்ரீம் மில்கில் அப்படி சேருங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதுங்க. டீ வந்து அந்த அளவு டேஸ்ட் வந்து போக போக குறையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீ வந்து ரெடி ஆயிட்டு இப்போ நம்ம டீ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு ஃபில்டர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டீயை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம சூப்பரான டீ வந்து ரெடி. டீ பிஸ்னஸ்ல வந்து நல்ல லாபம் இருக்கு. எப்படின்னு சொல்றதா இருந்தா இப்போ வந்து டீ கொடுக்குறாங்களா கப்பு, அது வந்து 80 ml தான் சர்விங். சரிங்களா? இப்போ நமக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல, பஸ் ஸ்டாண்ட்லலாம் சைக்கிள் எல்லாம் டீ விற்கிறாங்களா, அவங்க கொடுக்குறது வந்து 80 ml தான். ஹோட்டல்லையுமே 80 ml தான் கொடுக்காங்க. அதனால உங்களுக்கு டீல வந்து நல்ல லாபம் இருக்கு. டீ பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்து பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பண்றதா இருந்தாலும் இதான் ப்ரொசீஜர். இந்த கால்குலேஷன்ல நீங்க எத்தனை லிட்டர் பால்னாலும் எடுத்து பண்ணுங்க. டீ வந்து சூப்பரா வரும். ஃபங்க்ஷனுக்கு போடுறப்ப உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாம பண்ணிடலாம். இப்போ நீங்க ஃபங்க்ஷனுக்கு உங்க வீட்டுக்கு போடுறீங்க அப்படின்னா தனியா பாத்திரம் இருக்காது. ஒரு பாத்திரத்தை நல்லா 4-5 டைம் கழுவிட்டு அப்புறம் அதில் நல்லா வெண்ணி போட்டுட்டு அப்புறம் டீ போடுங்க. டீ கண்டிப்பா தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் டிஸ்கஸ் பண்ணா நம்ம சேனல் அவங்களுக்கு ஷேர் பண்ண ரொம்ப பிரோஜனமா இருக்கும். இன்னும் வரக்கூடிய நாளில் டீ கடையில் ரியலா எப்படி டீ போடுறாங்க, பாய்லர்ல அப்புறம் காஃபி போடுறது, பாதாம் மில்க் ஹாட்டா போடுறது எல்லாமே உங்களுக்கு சொல்லி தரேன். ரொம்ப பிரோஜனமா இருக்கும். கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.